நிறைய ஸ்டார்ஸ் கூட நீங்க ஸ்டண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. எஸ்கே கூட பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? ஃபயருங்க. Action. இந்த கேரக்டர் வந்து இப்படி மிஸ் பண்ணக்கூடாது, இப்படி மிஸ் பண்றேன்னாரு அவரு. ஓகே. ஸோ that was so amazing. விஜய் சாரோட பாடி லாங்குவேஜ்ல தான் நம்ம துப்பாக்கியில் வந்து பார்த்துருக்கோம், கத்தியில் வந்து பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் மட்டும் ரெகுலராக நாங்கள் வந்து விஜய் சாரோட இப்படி பண்ணுவார். ஸோ அது வந்து எனக்கு என்னமோ அவருடைய டெம்ப்ளேட்டாக ஏஆர் மோகன் சார் கேட்டிருப்பாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிது. அது வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கா, நிறைய இடங்களில் யூஸ் பண்ண போகிறாரா? சிவா சாரோட செல்ஃப் ஃபைட்டு ஓகே அண்ட் சிவா சாரோட ஃபேக்ட்ரி ஃபைட்டு ஒரு நல்ல ஒரு எலிவேஷன் மூடு இருக்கும். ஸோ இந்த காயின் ஃபைட் அப்படின்றது கத்தி படத்தில் ரொம்ப ஃபேமஸ். துப்பாக்கியில் அது கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி மதராசியில் என்ன ஃபைட், என்ன மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹாய் ப்ரோ, ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? ஐம் குட் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? மதராசி ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்தோம் ப்ரோ. சீரியஸாக வந்து எனக்கு வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ்கே வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி பார்க்கல. மாஸ் ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. பட் இதில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஃபயர் மூமெண்ட் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? ஃபஸ்ட்டு படத்தோட கண்டென்ட் ஓகே, மோர் தென் நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கிறீங்க, ரைட்டா? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் சொல்கிற டிஸ்கிரிப்ஷன் தான். அவர் சொல்கிற டிஸ்கிரிப்ஷன், அந்த ஒரு மேட் மூடு, அது வந்து ஒரு ஃபைட்டுக்கு அவர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் தான். இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து சிவா சாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் தாட். பிகாஸ் நார்மலி எல்லாரும் வந்து ஒரு ஆக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன, அவங்களோட பாடி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கோரியோகிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ், நான் அந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலே கிரியேட்டிவிட்டி கட் ஆயிரும். ஆமாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சார்ஸோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அந்த இடத்துல இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஐ brought it to myself. ஓகே. ஸோ ஐ choreographed in a way that இப்போ நான் நிஜமாலே அந்த இடத்துல இருந்துட்டு அந்த சிச்சுவேஷன் நான் சண்டை போடணும், நான் எப்படி சண்டை போடுவேன். ஓகே ஓகே. ஸோ ஐ தாட் ஆஃப் தட் அண்ட் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் பண்ணும்போது ஐ வில் திங்க் இப்போ அந்த கோரியோகிராஃபியும் சரி, ஆர் டைமிங் ஆர் எடிட்டிங் தட்ல வந்து இப்போ நம்ம நார்மலா பண்றோமா, இல்ல நம்ம கட் பண்ணோம், ஒன்னு ரிதமை கட் பண்ணோம், இல்ல கோரியோகிராஃபி டிஃபரெண்ட் சேஞ்ச் பண்ணோம். ஸோ எவ்ரிதிங் ஐ வாண்ட் டு டூ டிஃபரெண்ட் இன் ஈச் ஃபைட். ஓகே. ஸோ அதான் ப்ரோ, சார் வந்து சொன்ன மாதிரி ஃபுல்லா மேட்னஸாக தான் இருக்கணும். ஒரு ஃப்ரேம், ஒரு பஞ்ச், ஒரு ஆக்ஷன் பிளாக், அந்த இட் ஷுட் பி லைக் தட். விஜய் சாரோட பாடி லாங்குவேஜ்ல தான் நாங்கள் துப்பாக்கியில் வந்து பார்த்துருப்போம், கத்தியில் வந்து பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் மட்டும் ரெகுலராக நாங்கள் வந்து விஜய் சாரோட இப்படி பண்ணுவார். ஸோ அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்தது. எனக்கு என்னமோ மதராசியோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா எஸ்கே இந்த கையை முறுக்கி ஒன்று பண்றாரு. ஆமா. ஸோ அது வந்து எனக்கு என்னமோ அவருடைய டெம்ப்ளேட்டா ஏஆர் மோகன் சார் கேட்டிருப்பாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சது. அது வந்து டெம்ப்ளேட்டா இருக்கா, நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ண போறாரு அந்த பாடி இடங்கள்ல இல்ல, பட் கரெக்ட் தான். இட்ஸ் ஆமா, இட்ஸ் தேர், இட் இஸ் தேர் ஆன் இம்பார்ட்டன்ட் பிளேसेस. கரெக்டா? கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் அந்த மூட் ப்ரோ, நம்ம இப்படி நார்மலா இப்படி எல்லாம் பார்த்திருப்போம், பட் திஸ் ஒன் இஸ் லைக் பிரிங்கிங் போத் டுகெதர்ல. இப்போ ரெண்டு கையுமே இப்போ நம்ம ஒன்னு சேர்த்தோம்னா பிரிக்கிறது கஷ்டம். ஆமா. ஸோ எய்தர் ஒன்னு பிளாக் இல்ல அடி, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ரெண்டு கை ஸ்பிட் இருக்கணும், இப்போ அடிக்கிறோம், இப்போ ஒருத்தன் பிளாக் பண்றான்னா இப்போ இந்த கை ஃப்ரீயா இதுவும் அடிக்கணும், பிளாக் பண்ணா பிடிச்சிடலாம்ல. இப்போ ரெண்டுமே ஒன்னா இருக்கலாம், இப்போ இழுத்த கூட நம்ம ஒன்னா தான் இழுக்கணும், இப்போ நம்ம அடிச்சா கூட ஒன்னா தான் அடிப்போம். ஸோ டபுள் த பவர், டபுள் த ஸ்ட்ரென்த் இல்ல. ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஓகே. மொத்த பாடியோட ஸ்ட்ரென்த்தும் அந்த இடத்துல வந்துரும். ஒரு சம்பவமான ஒரு சீன் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே. ஸோ நீங்க வந்து ரஜினி சாரா இருக்கட்டும், சரி, எல்லாம் நிறைய ஸ்டார்ஸ் கூட நீங்க ஸ்டண்ட் வந்து பண்ணியிருக்கிறீங்க. எஸ்கே கூட பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? ஃபயருங்க. ஃபயரா? ஆமா. சார் வந்து இந்த ஆக்ஷன்ல இந்த படத்துல அவுட் அண்ட் அவுட்டா 1000% கொடுத்துருக்காரு. 100,000? ஆமா, 1000% கொடுத்துருக்காரு. அண்ட் he has done more than like வித்யுத் சார் இருக்கார்ல. வித்யுத் சார் வந்து நம்மளுக்கு தெரியும், லைக் கமாண்டோல இருந்து அவர் என்னன்னா, அது வந்து இந்தியாவுக்கு புது டெக்னிக்ஸ் எல்லாம் அவர் தான் அப்போ வந்து ஒரு 15 years பேக் அவர் தான் கொண்டு வந்தாரு. ஸோ ஃபார் ஹிம் இட்ஸ் ஈஸி, பட் டு பார் அப் வித் வித்யுத் சார்ஸ் லெவல், சிவா சார் ஹஸ் டன் an amazing job. ஒரு ஷாட் நான் சொல்லி ஆகணும், கிளைமேக்ஸ்ல இருக்கு. ஒரு 2 பஞ்ச் பண்ணும்போது இப்படி நார்மலா பஞ்ச் பண்ணும்போது இப்படி மிஸ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து ஒரு ஷாட் எடுத்துட்டோம். பட் அவர் சண்டை போட்டு அந்த மெட்ராசி கேரக்டர் உள்ள வந்துச்சு அவருக்கு. ஓகே. வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, மாஸ்டர் இந்த கேரக்டர் வந்து இப்படி மிஸ் பண்ணக்கூடாது, இப்படி மிஸ் பண்றேன்னாரு அவரு. ஓகே. ஸோ that was so amazing. So immediately we like roll and we'll take.
ஏன்னா இப்படி ஈஸியாக திரும்பிடலாங்க, ஆனால் இப்படி குடிஞ்சிட்டு ஹெட்டை பெண்ட் பண்ணி திரும்புறது இட் இஸ் அண்ட் வித் த ஸ்பீட் ஆஃப் வித்யுத் சார் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹார்ட். நம்ம கோரு லைக் அவ்வளோ டைட், கழுத்தில் அவ்வளோ டைட் பண்ணி பல்லு கடிச்சிட்டு தான் இஃப் யூ டூ தட் மூட் வில் கம். ஸோ இன் ஆல் ஆஃப் தட் சிவா சார் தட்ஸ் ஐ எம் சேயிங் அவர் 1000% கொடுத்துருக்காரு. யார் சாமி ஒரு இவ்வளோ வந்து பவராக இருக்கார், இவ்வளோ வைபாக இருக்கார் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பார்த்தேன். சும்மாவா ஸ்டண்ட் மாஸ்டர்னா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு எப்போ இருந்து ப்ரோ ஸ்டண்ட்? அப்பா பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சா ஸ்டண்ட்டு நம்ம பண்ணணும்னு? இல்லை அது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு கிக் பண்ணாங்க. ஓகே. ஆக்சுவலி மை மாம் இஸ் அ மார்ஷல் ஆர்டிஸ்ட். மை மாம் எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு அப்போது ஸ்டண்ட் யூனியன் செய்கிறதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ பிஃபோர் ஜாயினிங் ஸோ மை மாம் இஸ் டு ஓவியன் மார்ஷல் ஆர்ட்ஸ், வியட்நாமீஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு அம்மா ஒரு கிக் பண்ணாங்க. ஏன்னா அந்த கிக்கு பார்த்ததுக்கப்புறம் அந்த கிக்கு வந்து ஃபுல் ஸ்டேட் எல்லாமே கொஞ்சம் இப்படி கிராஸாக இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் இல்லை ஸ்டேட்டாக தான் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு பென்சில் எடுத்துட்டு நான் வந்து அலைன் பண்ணி பார்த்தோம் ஆமாம் கொஞ்சம் கிராஸாக இருக்குன்னு. அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் அம்மா கொஞ்சம் கிராஸ் வச்சிருக்கேன், நீ ஸ்டேட் அடின்ட்டாங்க. ஓகே. ஸோ தட் வாஸ் த ஸ்டார்ட். ஸோ அம்மா வந்து ஷீ ட்ரெயின் மீ ஆஸ் அ கிட். அண்ட் லன்ச் டைம் வந்து ஸ்கூல் லீவ் எல்லாம் இருக்கும்போது அம்மா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ எப்படின்னா, இந்த ஒரு டோர் இருக்குல்ல, டோர் 2 எட்ஜில் வந்து பேராஷூட் ஆயில் ஊற்றிட்டு இந்த ஹீலோ வச்சுட்டு ஷீல் புஷ் மை பாடி டு ஸ்ட்ரெச் ப்ரோ as a kid. ஆமாம். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அண்ட் தென் டேட் வியட்நாம் ஹாங்காங்லேருந்து நிறையா கோச்சஸ் இங்கே ஃப்ளை பண்ண வச்சு சின்ன வயசுலேருந்து அப்படி ட்ரைனிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ப்ரொஃபஷ்னலாக தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக போயிட்டு ஐ ரெப்ரசன்ட் இந்தியா in WKF, AKF championships and national medalist and state medalist, all of that. ஸோ ப்ரொஃபஷ்னலாக அப்பா கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சினிமா ஃபைட் கற்றுக் கொடுத்தாரு ஆஃப்டர் 18. பிஃபோர் 18 வாஸ் ஆல் ப்ரொஃபஷ்னல். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னலும் இந்த சினிமா ஃபைட் ரெண்டுமே சேர்ந்தாதான் லைக் ஐ வில் நோ. நாளைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது எனக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு டெக்னிக் கூட ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட் இஸ் லைக் பீயிங் அ பர்சன் who knows cinema stunt is like a director. A person who knows the base he's like a writer. ஸோ ரெண்டுமே தெரிஞ்சா இட் வில் பி பெட்டர். ஸோ ப்ரொஃபஷனலாகவும் தெரியணும் நம்மளுக்கு, இதுவும். ஓகே. அதாவது ஒரு இன்டர்வியூவில் வந்து சிவாவும் சொல்லியிருந்தாரு, எஸ்கேவும் சொல்லியிருந்தாரு, அவரோட கை வந்து அப்படி இருக்கு, ஒரு அடி வாங்கினாலும் நம்ம சொல்லி முடிஞ்சிடும், ஆனால் நானும் சும்மா விடுவேன், நானும் அடிச்சேன் அப்படின்னு. 2 பேரும் உண்மையா பஞ்ச் பட்டிக்கிட்டு ஏதாவது ரத்தம் இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? அது 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 இல்லை, ஆனால் கொஞ்சம் வீங்கி இருக்கு 2 பேருக்குமே. ஏன்னா சாரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்ல வித்யுத் சார், கொஞ்சம் ரேஷஸ் அப்படியே தெரிஞ்சிடும். ஓகே. ஆமா. அண்ட் சாருக்கும் கொஞ்சம் வீக்கமல் ஆயிருக்கு. என்னன்னா அவர் வந்து அடிப்பாரு, இவர் தலையில பிளாக் பண்ணுவாரு. ஸோ அதுல வந்து அது கண்ட்ரோல் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 4 ஆர்ம்ஸ்ல அது கையாக வளக்கையா அப்படின்ற மாதிரி. ஆமா. ஸோ இட் வாஸ் நோ பட் போத் ஆஃப் them didn't want to hit each other. ஓகே. பட் என்னன்னா ஒரு டைம்க்கு அப்புறம் 2 பேரும் ஒரு மூடுக்கு போயிட்டாங்க. நம்ம ஒரு 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 மூட்ல வந்து ராவா நம்ம படத்துக்காக பண்றோம், you're an actor, I'm an actor, we are both in this together. ஸோ அந்த மூட்ல 2 பேரும் இதை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஃபேக்கா தெரியக்கூடாது, அடி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. லுக் ரியல். எப்படியே பிளாஸ்டர் ரியலோ சேம் வே when they fought also it was kind of real. ஓகே. ஸோ எஸ்கே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஒரு 10 மார்க் கொஸ்டின் படிச்சுட்டு வாங்க அப்படின்னா 20 மார்க்கு சேர்த்து படிச்சுட்டு வராரு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டண்ட்டுக்கு வந்து சார் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னீங்களா? சொன்னதுக்கப்புறம் அவருடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நான் வந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு இந்த இருக்கிற மூட் எல்லாமே முருகதாஸ் சாரோட டிசிஷன் தான். ஓகே. அவர் வந்து இப்போ நான் வந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட், அதுக்கு பஞ்சிங் சவுண்டு, அதுக்கு வந்து மியூசிக்கலாக போட்டுட்டு இந்த மூடில் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் டேரக்டர் சார் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் டேரக்டர் சார் சொல்கிற ஃபைனல் தான் அவுட். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ எஸ்கே வந்து செப்பரேட்டாக எங்கேயாவது பார்க்க முடிஞ்சா? ஏன்னா ஐ மீன் அவருடைய ஒர்க் வைஸாக என்னடா நம்ம ஒன்று பண்ணுறோம், அந்த மனுஷன் வேற மாதிரி பண்ணுறாரே அப்படின்ற எந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? லைக் ஸோ எஸ்கேவோட ஒர்க் பார்த்து நம்ம ஒன்று சொல்கிறோம், பட் இவர் என்னடா இதுக்கு மேலே வேற மாதிரி வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு இடத்துல எங்கே பார்த்தீங்க நீங்கள்? ஒரு செல்ஃப் ஃபைட்டு அந்த அந்த தலை இப்படி கிராக் பண்ணிட்டு வருவார்ல. ஓகே. ஸோ அந்த ஃபைட்டில் ஒரு சூப்பரான வேரியேஷன் ஒன்று. ஓகே. ஸோ என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் வந்து எஸ்கே வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாப்புல? ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சிருக்கிறாரு அமரன் மூலமாக. ஸோ இந்த படத்துக்கு வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஃபிட் ஆனாரா? ஸோ அவருடைய எஃபர்ட்ஸ் எப்படி இருந்தது? டயட்டு? ஹிஸ் எஃபர்ட் வாஸ் மோர் மென்டல்.
ஓகே பிகாஸ் மென்டலி ஹி காட் இன் டு திஸ் கேரக்டர். ஓகே எப்போ அந்த ஒரு மேட்னஸ் ஒரு கேரக்டர் உள்ள வருது இல்லை, இப்போ அந்த மேட்னஸ் கேரக்டர் உள்ள வரும்போது அந்த கேரக்டர் வந்து ரியலிட்டியா அவருக்கு தெரியாதுல எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. he has to act in that way, no, but he mentally he was preparing himself to get into that character. அவன் அந்த கேரக்டர் சண்டை போட எப்படி சண்டை போடுவான். ஓகே கிட்டத்தட்ட ஸோ ஆமா, ஸோ தட் வாஸ் மென்டலி சேலஞ்சிங். ஓகே ஸோ இந்த காயின் ஃபைட் அப்படின்றது கத்தி படத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ துப்பாக்கியில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி மதராசியில் என்ன ஃபைட் என்ன மாதிரி நான் வேரியேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? ஏன்னா ஆடியன்ஸ் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்லிட்டாங்க எஸ்கே வந்து கையில் துப்பாக்கி வாங்கியிருக்கிறாருன்னு. ஸோ அந்த துப்பாக்கி வந்து அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது நிறைய இடங்களில் சொல்லப்பட்டுச்சு. அதனால கேட்குறேன். டோல்கேட். ஓகே the toll gate sequence was really nice of Vidyut sir's intro. And அதுக்கப்புறம் சிவா சரோட செல்ஃப் ஃபைட்டு. ஓகே அண்ட் சிவா சரோட ஒரு ஃபேக்ட்ரி ஃபைட் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு எலிவேஷன் மூடு இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி ஃபைட் வந்து மற்றதெல்லாம் ஃபைட் ஹேட் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். பட் ஃபேக்ட்ரி ஃபைட்டில் அந்த சீனுக்குள்ளே தான் ஃபைட் வரும். ஓகே ஓகே ஸோ அது வந்து the scene is superb. அந்த ஒரு ஃபேக்ட்ரி ஃபைட்டில் அந்த சார் வந்து ஒருத்தனை அடிச்சுட்டு இப்படி கால் இப்படி மூவ் பண்ணுவார்ல, ஒரு ஃபைட்டை தொங்கிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த ஃபைட் வந்து ஒரு நல்ல ஒரு இட் இஸ் ஒரு குட், கொஞ்சம் தியேட்டர் எலிவேஷன் அங்கங்க கொஞ்சம் கிமிக்ஸ் அது இருக்கு. அண்ட் வித்யுத் சார் ஒரு ஸ்கிட் ஆயிட்டு வருவார்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே அது லைக் ஃபார் us is one of our favorite fight. And climax we are just waiting for audience reaction. ஓகே என்னதான் சொல்றீங்க, கண்டிப்பா நானும் வெயிட் பண்றேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா வந்து எஸ்கே வந்து கட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆக்ஷன்ல இருக்கும்போதும் அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்டண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு, கட்டு ஐயோ சார் முடியல சார் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா, இல்லை கட் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஃபயர் மோட்லேயே இருப்பா? இல்லை ஃபயர் மோட்லேயே தான், ஃபயர் மோட்ல தான் இருந்தார். ஆமாம், ஃபுல்லாக அந்த அட்ரினல் ரஷ்லேயே தான் இருக்கும். அப்படியா? ஆமாம் ஆமாம், பிகாஸ் I want to treat it like action. ஓகே ஓகே இப்போ நம்ம சீன்ஸ் பண்ணும்போது என்ன நம்ம இது வந்தாலும் அதுக்கப்புறம் we will be fine now. பட் ஆக்ஷன் மூட்ல இருக்கும்போது நம்ம ஒரு ஷாட் பண்ணிட்டு கூல் பண்ணிட்டோம்னா திருப்பி அடுத்த கட்டுக்கு நம்ம திருப்பி இது கொண்டு வரது கஷ்டம். ஸோ நான் வந்து எப்படின்னா நான் ஒரு 4-5 ஷாட்டு ப்ரையராகவே நான் பிளான் பண்ணணும். அப்போதான் அந்த ஒரு ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ அப்படியே கண்டினியூ பண்ணும். இப்போ நவ் லைக் த ஸ்டைல் விச் ஐ ஒர்க் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சஸ் ஷிஃப்ட் பண்றோம்னா இந்த ஆக்சஸ்லேயே நெக்ஸ்ட் ஒரு 5 ஷாட்டை பிளான் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஒரு 2 hours 3 hours வந்து ஆர்டிஸ்ட் ஒரே மூட்ல ஃபாஸ்ட் அடிச்சுட்டு திருப்பி ஒரு 45 minutes ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்ல நான் வந்து வேற ஏதாச்சும் இன்சர்ட் எடுப்பேன் நான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2-3 hour அப்படியே இழுப்பேன் நான். அப்படியே விடுறதில்ல நீங்க? ஆமா, அது நம்ம we need அவுட்புட்ல. ஓகே. அண்ட் நீங்க மீம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரஜினி சார் வந்து தர்பார்ல ஒரு சட்டை போட்டிருந்தாரு, துப்பாக்கியில விஜய் சார் சட்டை போட்டிருந்தாரு. அதே மாதிரி தான் எஸ்கே இந்த படத்துல வந்து ஒரு சட்டை போட்டு அந்த போஸும் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஏதாவது டெம்ப்ளேட்டா இந்த மாதிரி வேணும்னு வந்து கேட்டிருந்தாங்களா? இல்ல அதை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல. கூட பழகிருக்கீங்க, ஸ்டண்ட் வந்து பண்ணிருக்கீங்க. அவங்க பழகுனதுல இப்போ இவர் தான்ப்பா நல்ல மனுஷன்ப்பா, இவர் வந்து ஃப்ரேம்ல ஒரு மாதிரி இருக்கு, நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோல் ஹார்டரா இருந்தது யாரு? See, everyone are good people. நம்மளுக்கு வந்து நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சில வாட்டி நம்மளோட மனசு வந்து நம்ம யாருமே நம்ம வந்து மீட் பண்ணிருக்க மாட்டோம். பட் we think that they are a nice person. Sometimes they are a very famous person. ஆனா will not know நமக்கு அவங்களை பிடிக்காது, ஏனே தெரியாதுல்ல. So it just differs from person to person. ஓகே. ஸோ எல்லா அப்பா அம்மாவுக்கு அவங்க புள்ள நம்பர் 1 தானே. ஆமா. So like that if you say no everyone are good only, it's just according to the circumstance. ஓகே. ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஸோ உங்களுடைய நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே பிடிஎஸ் பார்க்கும்போது அந்த வைப் உங்களுக்கு எங்கேருந்து வருது? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு அவர் தான் வரான்னு தெரில. ஏன்னா மைக்கில் வந்து அவ்வளோ சவுண்டாக டேக் ஆக்ஷன், கேமரால இந்த ஆங்கிள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு இதுக்கும் வைக்கிறத அந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? அம்மா எனக்கே தெரியல. இல்லை எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில் பவரான லேடி. ஓகே. அந்த எனர்ஜி அந்த வைப் அம்மா கிட்ட இருந்து வருது. ஆனா என்ன எனர்ஜி என்ன வைப் இருந்தா கூட பொறுமையா நிதானமா சிந்திக்கிறது வந்து அப்பா கிட்ட இருந்து. ஓகே. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஷாட் நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த க்ரூவை கண்ட்ரோல் பண்ற ரொம்ப கஷ்டம். கரெக்டா நீங்க ஒரு கட்டு சொல்றீங்க, ஒரு ஷாட் சொல்றீங்க, அந்த கேமரா அதுக்கு ஏற்ற மாதிரி பேன் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கரெக்டா வந்து கிராப் ஆகுது, ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதனால இல்ல ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் ஆனா கூட
நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துப்பேன் நான். ஓகே. ஏன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்தால் அவர் எடுத்துக்கிறார்ல. ஸோ ஐ ஜஸ்ட் திங்க் தட் வென் ஆக்ஷன் வரும்போது ஐ ஹாவ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் ஹெட்டு. ஸோ எனி மிஸ்டேக் ஐ ஹாவ் டு டேக் கண்ட்ரோல். அண்ட் ப்ரொடியூசர் வந்து கோடிக்கணக்கு காசு போடுறாரு, டைரக்டர் வந்து ஹீஸ் இமேஜின்ட் ஸோ மச். அவரு நினைக்கிற விஷன் தானே நம்ம லைஃப்க்கு கொண்டு வரோம். ஸோ வி ஆர் பிளேயிங் அ பார்ட் இன் இஸ் விஷன். ஸோ அதுவும் தப்பா இருக்கக்கூடாது, ப்ரொடியூசர் போட்ட காசு தப்பா இருக்கக்கூடாது. அவர் வந்து அவரோட ஃபேஸ், அவரோட இமேஜ் கொடுக்குறாரு. ஸோ இவ்வளோ இருக்குதுல்ல. ஸோ அதில் வந்து சும்மா ஜோக்காக நம்ம பண்ணிட முடியாது. ஸோ நம்ம வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ கமாண்டிங்கோட. ஓகே. ஸோ உங்களோட ஏஜ் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் 25. ஆக்சுவலாக ரொம்ப மெச்சூரிட்டியாக இத்தனை படங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப செம்மல அப்படின்ற ஒரு வைப். ஏன்னா எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, அதுவும் ரொம்ப ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுள், இவங்க எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது? ஆக்சுவலி நான் வந்து அப்பா கூட தெலுங்கு படம் ஒன்று ஒர்க் பண்ணேன். இது வந்து அகண்டான்னு, அது பாலையா பாபு. பாலையா சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் டு ஒர்க் வித். ஏன்னா அவரோட டிசிப்ளின், அவரோட டைமிங்கு, அதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு படம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு 20 படம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஏன்னா இப்போ ஒரு ஷார்ட் எடுத்து இப்போ வந்து லைட் எதுவும் ஜென்ரேட்டர் கட் ஆயிடுச்சு, லைட் வந்து ஜென்ரேட்டர் கட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அங்கே போகிறாங்க, பாலையா பாபு மட்டும் நிற்கிறாரு. அப்போ என்னன்னா இப்போ ஒரு டைலாக் வந்து லென்ஸ் பார்த்து சொல்லணும், அப்போ ஒருத்தர் பின்னாடி குத்துற மாதிரி, ஆனா ஷார்ட் டைட்டு தான். இப்போ கீழே வந்து அந்த கத்தி வெயிட்னால நான் வந்து பாதி பிடிச்சிட்டு இருக்கேன் கத்தியை. நான் பாப்பா அப்போ நான் அஸ்டன்ட் தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் கண்டினியூட்டியில் செம்ம ஷார்ப்னு. அவரும் 15 மினிட்ஸ் நின்று இருக்காரு. இப்போ ஒரு 15 நிமிஷம் நின்று இருக்காங்க, அங்கே வந்து பேசுறாங்கன்னா மைண்டு அங்கங்கே போகும்ல. அவர் என்னைய பார்க்கல, நானும் அவர் பார்க்கல. அப்போ வந்து அப்பா வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட் இல்லை, ஓகே ஜென்ரேட் ஆன் ஆயிடுச்சு, ஷார்ட் அடின்னு சொன்னாரு. அவர் பார்த்துட்டு கையை இப்படி பார்த்து என்னை பார்க்க எதுவுமே சொல்ல, கையை மட்டும் ஓப்பன் பண்ணாரு. நான் கத்தி உள்ள வச்சேன், கத்தி பிடிச்சாரு, அவ்வளோதான். இப்போ என்னன்னா என்னோட வேலை என்ன, கரெக்டாக நாங்கள் கீழே கண்டினியூட்டி வந்து கத்தி பிடிக்கணும். அவரோட வேலை என்ன, அவர் கத்தியை பிடிச்சி டைலாக் பேசணும். நான் சொல்ல மாட்டேன் நீ கத்தி கொடுன்னு, சொல்லக்கூடாதுன்றாரு. அப்படின்னா சொல்ற உன் வேலை நீ கரெக்டா பண்ணா நீ பேசணும் அவசியம் கிடையாது, நான் என் வேலை கரெக்ட் பண்ணா நான் ஞாபகப்படுத்தணும் அவசியம் கிடையாது. சோ அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருந்தா தான் யூ கேன் ஒர்க் வித் சீனியர் ஆக்டர்ஸ். சோ நான் சீனியர் ஆக்டர்ஸ் ரஜினி சார் இவங்க சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணனால ஐ ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பாலையா சார் பத்தி கேட்டனால சொல்றேன். ஏன்னா பாலையா அவருடைய ஃபைட்டுக்கெல்லாம் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. என்னதான் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து மக்கள் வந்து பேசினாலும் இது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நீங்க அவருடைய படத்துல பார்த்து செம்மல அப்படின்னு பார்த்த ஒரு ஏதாவது சீன் சொல்லலாமா பாலையா சார்? இல்லை அது வந்து நான் கோரியோகிராஃப் அப்பா மூலியமா அப்பா மாஸ்டர் இருக்கும்போது நான் அசிஸ்டன்ட் இருக்கும்போது நான் கோரியோகிராஃப் பண்ணேன். அக்கண்டா கிளைமேக்ஸ்ல அந்த திரிஷூல் சுத்துவார்ல, எனக்கு அதுதான் என்னோட ஃபேவரட். அவர்கிட்ட நான் பண்ணது அத்தனை பேரை தூக்கி சல்லுன்னு. ஆமா, எனக்கு ரொம்ப தலையெல்லாம் பறக்குமே. ஆமா. ஓகே. அங்க பாத்தீங்களா ஸ்பாட்ல நீங்க இப்போ இருந்தீங்கன்னு சொன்னீங்களே? ஆமா, நான் தான் கோரியோகிராஃப் நீங்க தான் பண்ணீங்களே. ஆமா. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அங்கே ஸ்பாட்டில் இருந்தது? ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தரமாக இருக்கே இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அங்கே தெலுங்கு சினிமாவில் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி? இப்போ அந்த படத்தில் வந்து அவர் வந்து காடோட சன் மாதிரி தானே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற படம் வந்து அவர் வந்து நார்மலாக ஹியூமனாக இருக்கும் போது இந்த மாதிரி சில விஷயம்லாம் அவுட் அண்ட் அவுட்டாக பண்ணும்போது சில ட்ரோலு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் இதுல தான் நம்ம வந்து அவர் ஒரு காட்னே ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம்ல. அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் நார்மலாவே நிறைய பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிகர்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ அவர் என்ன பண்ணாலும் ஒத்துப்பாங்க ஆடியன்ஸ், ட்ரோல் வராது. எவ்வளோ ப்ளே பண்ணாம அதில். ஆமா, ப்ளே பண்ணல. ஸோ அந்த பேஸ் வச்சு தான் அப்போ ஆமா இப்போ ட்ரோல் பண்ணடா பார்க்கலாம். ஸோ அந்த மூட்ல அகண்டாவோட ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமாவே தெரிச்சிச்சுது. ஆக்சுவலாக அது பார்த்துட்டு வந்து எல்லாரும் வச்சு செம்மல இது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நீங்க வந்து இப்போ கரண்ட்ல எந்தெந்த ஆக்டர் கூட இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? முருகதாஸ் சார் வந்து ஆக்சுவலி என் ஃபர்ஸ்ட் படம் வந்து சிக்கந்தர் கொடுத்தாரு, சல்மான் சார். அண்ட் டிட் மெத்ராசி அண்ட் பாகி 4 is I have done 2 action sequences along with my dad also. And I'm very happy to work with Pawan Kalyan sir in OG. So I have done the opening sequence, intro sequence of Pawan Kalyan sir. I'm very excited for that. And I'm doing Shiva sir's next also. Okay. அப்படியா? ஆமா, SK sir next. Okay. And with CV sir. இன்னொன்னு கேள்விப்பட்டேன் STR கூட. ஆமா, with தேசிங் பெரியசாமி STR பண்றீங்க. STR என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, என்னெல்லாம் பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க?
நான் இப்போ அது எதுவுமே யோசிக்கல நான், ஏன்னா அதுக்குள்ளே போனால் ஃபுல்லாக நான் வேறு ஜோனுக்குள்ளே போகணும். ஓகே ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் மெட்ராஸிஸ் ரிலீஸ். ஓகே அண்ட் தென் ஆஃப்டர் தட் I'll into another film. Again, I'll give my 1000% into another film. ஓகே ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஆக்சுவலாக. அண்ட் மெயினாக வந்து தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, பாலிவுட், ஸோ இந்த மாதிரி சினிமாவில் ஸ்டண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் வந்து தமிழ் பார்க்குறீங்க? சினிமா, தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமா. எஸ், என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க? Telugu and Tamil, no? Technicians hold very strong value, directors. ஓகே About அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அது படத்தில் கரெக்டாக இமோட் பண்ணும் நம்மளோட சவுத்தில். அண்ட் இன் நார்த் நோ இட் இஸ் அக்கார்டிங் ஃபார் தெம், தட் இஸ் இம்பார்ட்டண்ட், த க்ரக்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து அந்த ட்ரெண்டில் இப்போ என்ன இருக்குது, ஓகே ஸோ அதுக்கு பின்னாடி அவங்க நிறையா போகிறாங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறது பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பெரிய ஸ்டார்ஸ் மட்டும் இல்லை, இஃப் ஐ ஒர்க் வித் எனி ஒன் ஆல்சோ ஐ ஹாவ் டு டூ மை பெஸ்ட் ஃபார் எனி ஒன். தெரியாம சொல்லிட்டேன் ப்ரோ, எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுங்க. ஆமா. ஓகே, தேங்க்யூ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.